नहमदुहु वनस्तईनुहु वनस्तगफिरुहु वनऊदु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अअमालिना मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث الكتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரொருளால் மகத்துவம் மிகுந்த ஜும்மாவுடைய நாளிலே அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றிய செய்திகளை அறிந்து அதன் அடிப்படையில் நம் வாழ்வை அமைத்து இந்த உலகிலும் மறு உலகிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே நாம் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கின்றோம். அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையின் கீழ் வருகின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரொருளால் நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே அல்லாஹ் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றான். எனக்கு தெரிந்து அதிகமான பேச்சாளர்கள் தங்களுடைய ஜும்மாவுடைய ஒரு ஆரம்பம் செய்யக்கூடிய இடமாக இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கு என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்திவிட்டு என்னுடைய உரையின் கீழ் வருகிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்தை படைத்து அவன் வாழ்வதற்கான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் இந்த பூமியிலே ஏற்படுத்தி அவனை வாழச் செய்திருக்கின்றான். இந்த மனிதனிடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பலதரப்பட்ட கட்டளைகளை இடுகின்றான். அந்த கட்டளைகளில் ஒன்றுதான் தர்மம் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்லறம், ஒரு அமல். இந்த தர்மம் என்று சொல்லக்கூடிய இந்த நல்ல அமலை செய்தால் நமக்கு எவ்வளவு நன்மை இருக்கிறது என்பதெல்லாம் நாம் அறிந்திருக்கின்றோம். மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே வெகுமதி கிடைக்கும். நாம் செய்யக்கூடிய பொருளாதாரத்துக்கு அல்லாஹ் மறுமையிலே நமக்கு சுவனத்தை தருவான் என்றெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் தர்மம் செய்யக்கூடிய அந்த நேரத்திலே, தர்மம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அந்த நேரத்திலே பின்தங்கியவர்களாகத்தான் நாம் அதிகமானோர் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். தர்மத்திற்கு அல்லாஹ் எவ்வளவு கூலி கொடுக்கிறான் எல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கோம். பள்ளி வாயிலுக்கு தொழுக வர்றோம், பள்ளி வாயிலுடைய பராமரிப்புக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுங்கள் என்று சொல்லும் போது, அல்லது ஏதாவது ஏழைகள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவருடைய மருத்துவ உதவிக்காக நீங்க பொருளாதாரத்தை கொடுங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில், பள்ளி வாயில்கள் கட்டுவதற்காக உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் நம்முடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் மின்னல் வேகத்தில் வந்து போகக்கூடியதை பார்க்கிறோம். என்ன அந்த எண்ணம்? நம்ம கொடுத்தா குறைஞ்சு போயிருன்னு நினைக்கிறோம். அந்த தர்மம் செய்யக்கூடிய அந்த எண்ணம் நம்மை விட்டு விலகுவதற்கு ரெண்டு காரணம் தான். ஒன்று, தர்மம் செய்தால் அல்லாஹுடைய பாதையில நம்முடைய பொருளாதாரத்தை வாரி வழங்கினால் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பொருளாதாரம் குறைந்து விடும், நம்ம ஏழை ஆயிடுவோம், எல்லாத்துக்கும் கொடுத்து கொடுத்து நமக்கு ஒண்ணும் இல்லாம போயிருங்கிற அந்த ஒரு எண்ணம் நமக்கு இருக்கக்கூடியது. அதே போல இரண்டாவதாக, தர்மம் செய்யக்கூடிய அந்த எண்ணம் நமக்கு வராமல் இருப்பதற்கு அடுத்த இருக்கக்கூடிய ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், அல்லாஹுடைய வாக்குறுதியிலே நம்பிக்கை இழந்திருக்கக்கூடியது. இந்த ரெண்டு காரணம் தான் நாம் தர்மம் செய்வதற்கு நமக்கு தடையாக இருக்கக்கூடிய ரெண்டு காரணங்கள். இந்த ரெண்டுமே இஸ்லாமிய மார்க்கம் இல்லை என்று மறுக்குது.
நீ தர்மம் செஞ்சா குறைஞ்சிரும், அல்லாஹ் வாக்குறுதிகளை மீறுவான் என்ற அந்த விஷயத்தை இஸ்லாமிய மார்க்கம் மறுக்குது. குர்ஆன், திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனையும் மறுக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஒரு மூமியா இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு மறுமையை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்றுவான் என்ற எண்ணம் முதல் நமக்கு வரணும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அப்படிதான் சொல்லி காமிக்கிறான். இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை உறுதியாக நம்புவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். எந்த அளவுக்கு என்றால், இறை நம்பிக்கையாளர்கள் பிரார்த்திப்பார்களாம் அல்லாஹ்விடத்தில், ரப்பனா வா ஆத்தினா மா வா தஅத்னா அலா ரசூலிக்க இன்னக லா துக்லிஃபுல் மியாத். இறைவா, உன்னுடைய தூதர் மூலம் எதை எங்களுக்கு வாக்களித்தாயோ அதை எங்களுக்கு தருவாயாக, மறுமையிலே எங்களை இழிவுபடுத்தி விடாதே என்று இறை நம்பிக்கையாளர்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள். இப்படி சொல்லிட்டு, இன்னக லா துக்லிஃபுல் மியாத், நிச்சயமாக இறைவன் வாக்குறுதி மீற மாட்டான் என்று இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியின் மீது உறுதியாக நம்பிக்கை வைப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இப்படித்தான் இறை நம்பிக்கையாளர்களுடைய பிரார்த்தனையும் அவருடைய செயல்பாடு இருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதே போல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், ரப்பனா, எங்களுடைய இறைவா, மறுமை நாளிலே ஜாமியுன் நாசி லியௌமின், ஒரு நாளிலே ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் நீ மறுமையிலே ஒன்று சேர்ப்பாய். இன்னக லா துக்லிஃபுல் மியாத், இறைவா நீ வாக்குறுதி மீற மாட்டாய். இப்படி இறை நம்பிக்கையாளர் பிரார்த்தனை செய்வதாக அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். ஆனா அல்லாஹ் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறான் தெரியுமா? தன்னுடைய வாக்குறுதியினுடைய விஷயத்திலே மனிதர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதற்கு அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்றான். அதிகமான மக்கள் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை அறிவதே கிடையாது, அதில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குற்றச்சாட்டு வைக்கிறான். அதிகமான எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் சொல்றான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், 3வது அத்தியாயத்தினுடைய 194வது வசனம், அலா தெரிந்து கொள்ளுங்கள், வானமும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அலா தெரிந்து கொள்ளுங்கள், இன்ன வஅதல்லாஹு ஹக்குன், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது. இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வலாக்கின் இருந்தாலும் அக்ஸருஹு லா யஅலமூன், அதிகமான மக்கள் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியிலே நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், அதை பற்றி அறியாதவர்களாக இருக்கிறார் என்று அல்லாஹ் குற்றச்சாட்டு வைக்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய வாக்குறுதி விஷயத்தை நாம் உறுதியாக நம்ப வேண்டும். அந்த உறுதி நம்மிடத்தில் இருந்தால் தர்மம் செய்யக்கூடிய சிந்தனை வரும். எப்படி வரும்? தர்மம் செய்யக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய பாதையிலே நம்முடைய பொருளாதாரத்தை வாரி வழங்கினால் அதற்கு பகரமாக அல்லாஹ் என்ன செய்வதாக அல்லாஹ் வாக்களிக்கிறான்? நீ கொடுக்கக்கூடிய செல்வத்தை பன்மடங்காக பெருக்கி தருகிறேங்கிறான் அல்லாஹ். யம்ஹகுமுல்லாஹு ரிபா வ யுரிபி சதகா, அல்லாஹ் வட்டியை அழிக்கின்றான், தர்மத்தை வளர்க்கின்றான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அல்லாஹ் என்ன செய்வான்? வட்டியை அழிச்சிருவேன், தர்மத்தை நான் வளர்ப்பேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். நீ தர்மம் செஞ்சா வளரும். ஆனா நம்ம சிந்தித்து பார்த்தோன்னு வைங்க, நாம் சிந்திப்பதற்கு நேர் எதிர்மாற்றம் அல்லாஹ் சொல்றான். ஒருத்த வட்டிக்கு காசு கொடுக்குறான், 1 லட்சம் ரூபாய் வட்டி கொடுக்குறான், மாசம் அதுக்கான தொகையை வாங்குவான், அந்த அசல் அப்படியே தான் இருக்கும். ஒரு 10 மாசம் 20 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் நம்ம வாங்காம இருந்தால் மாசம் அவனுக்கு காசு வந்துட்டே இருக்கு, வளர்ந்துட்டு தான் போகும். எது? வட்டி. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? அழிச்சிருவேங்கிறான். தர்மத்தை வளர்க்கிறேங்கிறான் அல்லாஹ். தர்மம் எப்படி வளரும்? நம்ம சிந்திச்சு பாருங்க. நம்ம 10,000 ரூபாய் பள்ளிக்கு வரும்போது கொண்டு வர்றோம், பள்ளி வாயர் கட்டுமான பணிக்கு காசு கொடுங்கன்னு அறிவிப்பு செய்யறாங்க, 2,000 ரூபாய் கொடுத்துட்றோம், 8,000 தான் இருக்கும். தர்மம் செஞ்சா கம்மியாயிரும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க தர்மம் செஞ்சா அதை வளர்த்து தருவாங்கிறான், அதிகமாகுங்கிறான். அப்ப இந்த அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நாம் நம்பி அல்லாஹ்வுடைய பாதையை தர்மம் செய்தால் எப்படி அல்லாஹ் பெருக்கி தருவானா? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் 2வது அத்தியாயத்துடைய 261வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான்,
மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி ஹமஸலி ஹப்பத்தின். அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்கிறார்களே, அதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏதாவது முக்கியமான விஷயத்தை மக்களுக்கு விளங்க வைக்க வேண்டும் என்றால் உதாரணம் சொல்லி தான் அவன் சொல்லுவான். எந்த ஒரு விஷயம், நிறைய திருமறை குர்ஆன் எடுத்து பாருங்க, அதிகமான இடங்கள்ல அல்லாஹ் உதாரணம் காமிப்பான். அல்லாஹ் தான் படைத்த படைப்பினங்களிலே எதையும் சொல்லுவதற்கு வெட்கப்பட மாட்டான் என்பதற்கு அல்லாஹ் நமக்கு உதாரணம் புரியுற மாதிரி சொல்றான். நம்ம ஒரு சின்ன வேலையா இருந்தா என்ன சொல்லுவோம்? அற்பமான வேலை என்ன சொல்லுவோம்? இதெல்லாம் கொசு மாதிரிம்போம். கொசுங்கிற அந்த உயிரினம் என்பது நமக்கு அற்பமானது. நம்ம அற்பமா நினைப்போம். அல்லாஹ் அப்படி நினைக்க மாட்டான். அது அல்லாஹ் சொல்றான், கொசுவையோ அதை விட சிறிய உயிரினமோ உதாரணம் காமிப்பதற்கு அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். அப்ப நமக்கு புரியுற மாதிரி அல்லாஹ் சொல்றான். நம்ம எதை அற்பமா நினைக்கிறோமோ அதை சொல்லி சொல்றான். அப்ப மனிதர்கள் விளங்கிக் கொள்வதற்காக அல்லாஹ் சில உதாரணங்களை காமிப்பான். அந்த மாதிரிதான் அல்லாஹுடைய பாதையில தர்மம் செய்தால் அந்த தர்மத்தை அல்லாஹ் பன்மடங்காக எப்படி பெருக்கி தருவான் என்பதை ஒரு உதாரணத்தின் மூலம் சொல்கின்றான். அதற்கு உதாரணம் ஒரு விதை. ஒரு விதையை நீங்கள் நட்டினால் அதில் இருந்து 7 கதிர்கள் வருகிறது. அந்த 7 கதிரில ஒவ்வொரு கதிரிலும் 100 அந்த தானிய விதைகள் இருக்கிறது. அப்ப 700 ஆச்சு. நீங்கள் விதைத்தது ஒரு விதை, அது விளைந்து வெளியே வந்தது எவ்வளவு? 700 தானியங்களாக வெளியே வந்தது. இதுதான் உதாரணங்கிறான். நீ அல்லாஹ்வுடைய பாதையிலே பொருளாதாரத்தை தர்மம் செய்தால் அல்லாஹ் எப்படி பன்மடங்கா பெருப்பான்னு வல்ல வாக்குறுதி கொடுக்கிறானே. நாம் வட்டியை வளர்ப்போங்கிறானே, சரி தர்மத்தை வளர்ப்போம் அல்லாஹ் சொல்றானே. அப்ப வளர்க்கக்கூடிய எப்படி வளர்ப்பான்? நீ 1 ரூபா கொடுத்தா அல்லாஹ் 700 கொடுப்பான். இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு யுதாயிபுல் மையஷா, தான் நாடியவருக்கு இன்னும் அதிகமா கொடுப்பான். 700 மட்டும் கிடையாது, அதோட அல்லாஹ் நிறுத்தல. உங்களுக்கு ஒரு விதை போட்டா 700 வருது. அது மாத்திரமல்ல, நாம் நாடினால் அதை விட அதிகமாகவும் நாம் கொடுப்போம். யாருக்கு? அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹ் பன்மடங்கா பெருக்கி தருவதாக அல்லாஹ் சொல்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நம்ம என்ன நினைக்கிறோம்? அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செஞ்சா நம்ம காசெல்லாம் இல்லாம போயிருவோம், ஏழை ஆயிருவோம். இது யாருடைய இந்த எண்ண ஓட்டம்? இது ஷைத்தானுடைய எண்ண ஓட்டம் அல்லாஹ் சொல்றான். ஷைத்தான் தான் உங்களுக்கு இந்த வேலையை செய்வது. நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செஞ்சா நம்ம ஏழை ஆயிருவோம், நமக்கு வறுமை வந்துடும். இது யாரு சொல்றா? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வ ஷைத்தானு யக்திகுமுல் பக்ரா, ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை கொண்டு உங்களுக்கு பயமுறுத்துகின்றான். தர்மம் செஞ்சா நீ ஏழை ஆயிருவ, செஞ்சிடாத, நீ ஒருத்தட்ட கை வந்து உங்களுடைய சூழ்நிலை வந்துடும் இப்படிங்கிற மாதிரி நம்முடைய உள்ளத்துக்குள்ள அந்த பயத்தை ஏற்படுத்தி தர்மம் செய்ய விடாமல் நம்மை தடுக்கக்கூடியது யாரு? ஷைத்தானுடைய வேலை. அவன் அவனுக்கு கொடுக்கிற வாக்குறுதி. நாம் அவனுடைய வாக்குறுதியை நம்பி தர்மம் செய்வதற்கு யோசிக்கிறோம், தர்மம் செய்ய வேண்டுமா என்று எண்ணுகிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய வாக்குறுதி பன்மடங்கா பெருக்கி தருவேங்கிறான். பொருளாதாரம் நமக்கு இல்லாம போயிடும் என்று நம்ம நினைக்கிறோம், நம்முடைய செல்வம் குறைஞ்சிடும் நினைக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மா நக்ஸத் சதகத்து மிம்மாலி, தர்மம் உங்களுடைய செல்வத்தை ஒருபோதும் குறைக்காது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் வாக்குறுதி கொடுக்குறாங்க. நம்ம நினைக்கிறோம் தர்மம் செஞ்சா எல்லா காசும் அவர் போயிருன்னு நினைக்கிறோம். குறையவே குறையாதுங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதரவர்கள். அப்ப இந்த அளவுக்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் தர்மம் செய்யக்கூடிய விஷயத்துல நமக்கு இவ்வளவு வாக்குறுதி கொடுக்குறாங்க. இந்த வாக்குறுதியை நம்ம நம்புறது கிடையாது. அதனால தர்மம் செய்யக்கூடிய சிந்தனை நமக்கு வரவே மாட்டேங்குது. காசு போயிடும், வறுமை வந்துடும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு வர்றதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய வாக்குறுதி மீது நமக்கு நம்பிக்கை இல்லை. சஹாபாக்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க, அவங்களுடைய எப்படி தர்மம் செய்யக்கூடிய சிந்தனை எப்படி இருந்துச்சு? அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நம்பி அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி அவருடைய வாழ்நாளிலே நடைமுறைக்கு வந்துச்சு. அல்லாஹ் அதை நிகழ்த்தி காமிச்சான். சஹாபாக்களுடைய நிலை என்ன? எவ்வளவு பயான்லையும் ஹதீஸ் புத்தகங்களையும் நான் படிச்சிருப்போம். சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தாங்க.
சாப்பிடுவதற்கு யாராவது அழைப்பார்கள் என்று கேட்டு எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். பசியும் பட்னியுமா இருப்பாங்க. நல்ல ஆடை இருக்காது, அவரிடத்துல வாகன வசதி எதுவுமே இருக்காது. இப்படி ரொம்ப மிகவும் வறுமையில் இருந்த சஹாபாக்கள் அல்லாஹுடைய இந்த வாக்குறுதியை நம்பி தர்மம் செய்தார்கள். அவர்கள் அல்லாஹ் எவ்வளவு பெரிய செல்வந்தனாக்கனா, எவ்வளவு ஹதீஸ் பார்க்கிறோம். அபு மூசா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிதாபுகளை நீங்க பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அல்லாஹ் அவங்களோட தர்மம் செய்ய சொல்லுவாங்க. வா இதா அமர்னா பி சதகா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை தர்மம் செய்ய சொல்லுவார்கள். இன் தலாக அஹதுனா இலா சூக், நாங்கள் எங்களில் ஒரு கடை தெருவுக்கு செல்லுவோம். காசு கையில இல்ல, அவங்ககிட்ட வறுமை, சாப்பாட்டு கூட வழி இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தர்மம் செய்ய சொல்றாங்க. தர்மம் செய்ய வேண்டும், என்ன செய்வது? கடை தெருவுக்கு செல்வோம். அங்கு சென்று கூலி வேலை செய்வோம். கூலி வேலை என்ன வேலை இருக்கும்? மூட்டை மரம் தூக்குற வேலை, கடுமையான வேலையாத்தான் இருக்கும். அந்த வேலையை செய்தால் ஒரு முத்தளவிற்கு தானியம் கொடுப்பார்கள். அபு மூசாவிலே அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தர்மம் செய்ய சொல்லுவாங்க. நாங்க கடத்தெருவுக்கு சென்று கூலி வேலை செய்து ஒரு முத்த அளவிற்கு தானியம் வாங்குவோம். அந்த தானியத்தை எங்களுடைய குடும்பத்திற்கு பாதி பயன்படுத்தி விட்டு மீதி அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்வோம். அபு மூசா எல்லாம் சொல்றாங்க. இந்த அளவுக்கு வறுமையில யார் இருந்தா? அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அபு மூசா இருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்திலே அந்த வறுமையிலும் கூட அல்லாஹுடைய வாக்குறுதியை நம்பி அல்லாஹுடைய பாதையில தான் கூலி வேலை செய்து தன் குடும்பத்திற்கு போக மீதிய தர்மம் செஞ்சாங்களே, அவருடைய வாழ்நாளை கடைசி தருணத்தை சொல்றாங்க. அல் யௌம, இன்றைய தினம். அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அந்த நாள்ல சொல்றாங்க, அன்னைக்கு அப்படி இருந்தோம். அல் யௌம, இன்றைய தினம் எங்கள் ஒவ்வொரு நபரிடத்திலும் 1,00,000 தங்க காசுகள் இருக்கிறது, திரகம் இருக்கிறதுங்கிறாங்க. எப்படி எல்லாம் மாத்திரம் பாருங்க. தர்மம் செஞ்சா வறுமை வரும் சொல்றமே, அப்படி நம்புறமே, அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை மறுத்து நம்ம தர்மம் செய்யாம இருக்கமே. சஹாபாக்கள் எப்படி நம்புனாங்க? அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தால் நிறைவேற்றுவான், தர்மம் செய்தால் வளர்ப்பேன் என்று சொல்கிறான், பன்மடங்கா பெருக்கி தருவேன் சொல்றான். ஒரு தானியம் போட்டால் 700 வருவது போல வல்லாஹு யுலாயிபுல் மையஷா, தன் நாடியவருக்கு அதிகமாக கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொன்னானே, அதை நம்பி சஹாபாக்கள் தர்மம் செஞ்சாங்க. அவருடைய நிலை எல்லாம் அல்லாஹ் எப்படி மாத்திரான்? 1,00,000 தங்க காசு இன்றைய தினம் எங்க இடத்துல இருக்கிறது. நீங்க அதிகமான பயான்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, இவருடைய வரலாறு கேட்காத ஒரு ஆள் இருக்க மாட்டீங்க. முஸஅப் ரலியல்லாஹு அவர்கள் உஹது போர்க்களத்தில் கொல்லப்படுகிறார்கள். உஹது போர்க்களத்திலே கொல்லப்பட்ட அவர்கள் கபன் அணிவிப்பதற்கு துணியை எடுத்துட்டு வர்றாங்க. தலையை மறைச்சா கால் தெரியுது, காலை மறைச்சா தலை தெரியுது, துணி இல்லை. மௌத்தா போனதுக்கு அப்புறம் அவங்களை கபன் அணிவிக்கக்கூடிய அந்த ஆடை கூட அவரிடத்துல இல்லை. அவ்வளவு வறுமை. இதே ஒரு நபித்தோழர் நினைவு கூறுறாரு. எப்போ கடைசி கால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு இறுதி காலத்துல அவருக்கு நோன்பு இருக்கக்கூடிய ஒரு ரமலானுடைய மாதத்துல நோன்பு திறப்பதற்காக அவருக்கு முன்னால நிறைய உணவுகள்லாம் வச்சிருக்காங்க, விதவிதமான உணவுகள். அந்த உணவை பார்த்த உடனே அவர் அழுக ஆரம்பிச்சிடுறாரு. இன்னைக்கு இவ்வளவு சுகபோகமா வாழ்றோம், ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் எவ்வளவு வசதி வாய்ப்பு கொடுத்துட்டான், நல்ல வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அன்னைக்கு முஸஅப் ரலியல்லாஹு அவர்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை இருந்தது என்று சொல்லி அதை நினைவு கூர்ந்து அழக்கூடிய சம்பவம் சஹீஹுல் புகாரில பார்க்கிறோம். ஆரம்ப காலகட்டத்தில் வறுமை, அல்லாஹுடைய பாதையில தர்மம் செஞ்ச அந்த சஹாபாக்கள் இறுதி காலகட்டத்தில் அல்லாஹ் மிகப்பெரிய செல்வந்தர்களாக அல்லாஹ் ஆக்கினான் என்பதை ஹதீஸ்கள் நம்ம பார்க்கிறோம். அதே போல ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹுடைய பாதையிலே குறிப்பாக ஏழை எளியோருடைய விஷயத்திலே அவர்களுக்கு தர்மம் செய்யக்கூடிய விஷயத்தில மிகவும் ஆர்வம் கொண்டவர்களாகவும் அதிலே அக்கறை கொண்டவர்களாக இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்
அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நேரத்துல ஒரு பெண்மணி வர்றாங்க. அவங்க தர்மம் செய்யக்கூடிய சிந்தனை எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. ஒரு பெண்மணி 2 பெண் குழந்தைகளை அழைத்து கொண்டு பசியும் பட்னியுமா தான் வர்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு வந்து நிக்கிறாங்க. என்னுடைய குழந்தைகள் பசியாக இருக்கிறார்கள், ஏதாவது உணவு இருந்தா கொடுங்க, ஏதாவது தர்மம் செய்யுங்கன்னு கேட்கிறாங்க. இங்க அதுக்கு மேல வறுமை. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் செல்வந்தரா இருந்தாலும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகத்துக்கு மனைவியா இருக்கக்கூடிய காரணத்தினால இங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லை. 3 மாதங்களுக்கு ஒரு முறை தான் வீட்டில் அடுப்பை பத்த வைப்பாங்கன்னு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லக்கூடிய சம்பவம் பார்க்கிறோம். சாப்பாட்டுக்கே வழி இல்லாம திறந்தாங்க. இருப்பதே ஒரே ஒரு பேர்ச்சம்பழம், ஒரே ஒரு பேர்ச்சம்பழம் கையில வச்சிருக்காங்க. ஒரு அம்மா 2 பெண் குழந்தைகளை அழைத்து கொண்டு வந்து எனக்கு என்னுடைய குழந்தைகள் பசியாக இருக்கிறது, ஏதாவது தர்மம் செய்யுங்கள் வந்து நிக்கிறாங்க. அந்த ஒரு பேர்ச்சம்பழத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுது, அதுக்கு மேல தியாகம். அந்த பேர்ச்சம்பழத்தை 2ஆ பிரிச்சு 2 குழந்தைகளுக்கு அந்த அம்மா கொடுத்துட்டு அந்த அம்மா சாப்பிடாம பட்டினியா தான் இருக்கு. இந்த சம்பவத்தை நம்ம கேள்விப்பட்டு இப்படியெல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹுடைய பாதையிலே தர்மம் செய்யக்கூடிய சிந்தனை கொண்டவர்களாக இருந்தார்கள். இறுதி காலகட்டம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எல்லாம் மரணித்த பிறகு அரசாங்கத்தில் ஒரு பங்களிப்பாக சொத்துக்கள் வருகிறது, தங்க காசுகள் வருகிறது, திரகமா வருது. அல்லாஹுடைய தூதருடைய அந்த மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அதையும் வாங்கி கொண்டு அதையும் தர்மம் செய்யக்கூடியதாக இருக்கிறார்கள். ஆரகாலம் வறுமை, கடைசி காலகட்டத்தில் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான தங்க காசுகள் வருது. எவ்வளவுதான் தர்மம் செஞ்சாலும் அல்லாஹ் அதை பன்மடங்கா வளர்த்து அதை கொடுத்துட்டே இருப்பான் என்பதற்கு தான் இந்த நபித்தோருடைய வரலாற்றை நம்ம பார்க்கிறோம். இது மாத்திரம் இல்லாமல் அல்லாஹ்விடத்துல மறுமையிலும் நமக்கு நன்மை இருக்கக்கூடியது பார்க்கிறோம். உலகத்தில் நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்தால் அதை பன்மடங்கு அல்லாஹ் பெருக்கி தருவான். அது அல்லாஹ் எப்படி கொடுப்பான்? நம்ம என்ன நினைக்கிறோம், இன்னைக்கு நம்ம தர்மம் செஞ்சா நாளைக்கு நம்ம காசு கிடைக்கும்னு நினைக்கிறோம். அப்படி நினைக்கக்கூடாது. அல்லாஹ் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நாடி விட்டால் எப்படி வேணாலும் கொடுப்பான், மறைமுகமாக கொடுப்பான். நம்ம எதிர்பார்த்துக்கே மாட்டோம், அந்த வழியா நமக்கு பொருளாதாரம் வரும், வியாபாரத்தில் அபிவிருத்தி பண்ணுவான். நம்ம வியாபாரம் பண்ணக்கூடிய அந்த பொருளை நம்ம ஒரு ரேட்டுக்கு வாங்கியிருப்போம். இன்னைக்கு நிலவரம் இந்த மார்க்கெட் என்ன நிலமோ அந்த நிலவரத்துக்கு வாங்கியிருப்போம். திடீர் மார்க்கெட் ஏறும். 100 ரூபாய் வச்சுட்டு இருந்த அந்த பொருள் 150க்கு வரும். நீங்க 1 டன் வச்சிருக்கீங்க, அது அப்படியே பன்மடங்கா பெருகும். எந்த வழியா அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை கொடுப்பான்னு தெரியாது. அதுக்கு ஒரு சம்பவத்தை பார்க்கிற சஹீஹுல் முஸ்லிமில் நீங்க பார்க்கலாம். அல்லாஹுடைய பாதையில் நாம் தர்மம் செய்தால் நம்முடைய பொருளாதாரத்தை பெருக்குவதற்காக, வளர்ப்பதற்காக அல்லாஹ் நம் மீது தனி கவனம் செலுத்துவான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஒரு சம்பவத்தை. ஒரு மனிதர் காட்டு பகுதியில் நடந்து போயிட்டு இருக்காரு. சஹீஹுல் முஸ்லிம் இந்த ஹதீஸை பார்க்கலாம் நீங்க. காட்டு பகுதியில நடந்து போயிட்டே இருக்காரு. திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது வானத்துல. வானத்துக்கு கட்டளையிடப்படுகிறது, மேகமே மழை நீரை இன்னாருடைய தோட்டத்திற்கு நீ கொண்டு செல் இப்படின்னு வானத்துக்கு ஒரு கட்டளையிடப்படுகிறது. சத்தம் கேட்குது. அப்படி சொல்லும் போது அவருடைய அந்த நபருடைய பேரை சொல்லியே சொல்லப்படுது, இந்த மனிதருடைய தோட்டத்திற்கு மேகமே நீரை கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்னு கட்டளையிடப்படுது. இந்த நடந்து வந்துட்டு இருந்தாரு, அந்த மனிதனுடைய காதுல விழுகுது. இப்படி அண்ணாந்து பாக்குறாரு. திடீர்னு கரும் மேக கூட்டம் கூடுது, மழை பெய்வதற்கான அந்த வாய்ப்பு ஏற்படுது. அந்த மலை மேகம் அப்படியே நகர்ந்து போய் ஒரு பாறை மேல மழையா பொழியுது. மழை பொழிய ஆரம்பிச்சிருச்சு. மழை பொழிந்து தண்ணீர் அப்படியே ஒரு வாய்க்கால் வழியா அப்படியே போகுது. தண்ணீர் ஒரு திசையை நோக்கி அப்படியே போகுது. இந்த மனிதர் பார்க்கிறாரு, என்னடா ஒரு மனிதருடைய பெயரை சொல்லி அவருடைய தோட்டத்துக்கு மாத்திரம் தண்ணீர் போக வேண்டுமே என்று கட்டளையிடப்பட்டிருக்கிறது. அதே போல மழை பெய்தது. மழை பொழிந்து அந்த தண்ணீர் ஒரு
திசையை நோக்கி போகுது, என்ன காரணம் என்று நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி தண்ணீர் போகக்கூடிய திசையை நோக்கி அந்த மனிதர் அப்படி போறாரு. போனா ஒரு தோட்டத்துக்கு வெளியே ஒரு மனிதர் மண்வெட்டியை வச்சுட்டு அந்த தண்ணீரை தன்னுடைய தோட்டத்துக்குள்ள அப்படி திருப்பி விடுறாரு. பின்தொடர்ந்தே போனாரு. அந்த மனிதர் கேட்கிறாரு, யா அப்துல்லா, அல்லாஹுடைய அடிமை, உங்க பேர் என்னன்னு போனோன்னு கேட்கிறாரு. அவர் தன்னுடைய பெயரை சொல்கிறார். வானத்திலே அந்த கட்டளையிடப்பட்டுச்சே, மேகத்துக்கு கட்டளையிடப்பட்டுச்சே, பெயரை சொல்லி கட்டளையிடப்பட்டுச்சு, அந்த பெயரை அவர் சொல்கிறார். சொன்ன உடனே ஏன் கேட்குறீங்க, என்ன விஷயம்னு அவர் விசாரிக்கிறாரு. நான் இந்த மாதிரி நடந்து வந்துட்டு இருந்தேன், வானத்தில் ஒரு சத்தத்தை கேட்டேன், அதில் உன்னுடைய பெயரை சொல்லி உன்னுடைய தோட்டத்திற்கு மாத்திரம் மழை பொழிய செய்து அந்த தண்ணீரை உன்னுடைய தோட்டத்துக்கு மாத்திரம் வழங்க வேண்டும் என்று கட்டளையிட்டப்பட்டது. நீ என்ன அதுக்கான நல்லறம் செஞ்ச? இப்படி உனக்கு மாத்திரம் மழை பொழிந்து உன்னுடைய தோட்டத்துல மாத்திரம் விளைச்சலுக்காக தண்ணீர் வர வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு, நீ என்ன நல்லறம் செய்தன்னு கேட்கிறாரு. நீங்க கேட்பதனால் நான் சொல்கிறேன், நான் இந்த தோட்டத்திலே விளையக்கூடிய எந்த ஒரு தானியமாக இருந்தாலும் அதை 3ஆக பிரித்து விடுவேன், 3 பங்கா போட்டுருவேன். ஒரு பங்கை நானும் என்னுடைய குடும்பத்தாரும் சாப்பிடுவோம். இஸ்லாமிய மார்க்கம் மிகப்பெரிய தெளிவான ஒரு மார்க்கம். நமக்கு அல்லாஹ் ஒருத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்னே சொல்லலாம். நீ எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ பிச்சை எடுன்னு சொல்ல மாட்டான் அல்லாஹ், அந்த மாதிரி சொல்லலை. நம்முடைய குடும்பத்துக்கு போகத்தான் தர்மம் பண்ணணும், இதை நினைவில் வைக்கணும். தனக்கு போக தான் தானம் சொல்லுவாங்களே, நீ எல்லாத்தையும் எடுத்து ஊருக்கு கொடுத்துட்டு உன் பிள்ளைகளை அடுத்தவங்க கையேந்திர மாதிரி விட்டுறாதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதனால இந்த மனிதர் சொல்றாரு, எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் ஒரு பங்கை நான் எடுத்து வைத்திருவேன், இன்னொரு பங்கை அடுத்த வருடம் விவசாயம் பண்ணுவதற்காக இந்த விதைக்காக பயன்படுத்துவாங்களா இல்லையா, எல்லாத்தையும் கொடுத்துட்டு அடுத்து விவசாயம் பண்றதுக்கு அதை விளைய வைக்கிறதுக்கு விதை வேணுமா இல்லையா, அந்த விதைக்காக நான் அதை ஒரு பகுதியை எடுத்து வச்சிருவேன். இன்னொரு பங்கை அல்லாஹுடைய பாதையிலே ஏழை எளிய மக்களுக்கு நான் தர்மம் செய்து விடுவேன். இந்த நல்லறம் தான் செய்கிறேன். இந்த தர்மம் செஞ்ச இந்த காரணத்துக்காகத்தான் அல்லாஹ் எனக்கு மாத்திரம் தனிப்பட்ட முறையில கவனம் செலுத்தி என்னுடைய தோட்டத்துக்கு தண்ணீர் வர வைத்தான். அப்ப நம்மள என்ன யோசிக்கணும், நாம் அல்லாஹுடைய பாதையில தர்மம் செய்தால் அல்லாஹ் மறைமுகமாக நம்ம கொடுப்பான். நீ இந்த தோட்டத்துக்காரருக்கு தண்ணி கொடுத்தது மாதிரி நம்ம பள்ளி வாயில தர்மம் பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது வானத்துல இருந்து கட்டு கட்டு 500 அப்படி விழுகாது. அல்லாஹ் மறைமுகமாக நமக்கு அபிவிருத்தி ஏற்படுத்தி செல்வந்தர்களாக ஆக்கக்கூடிய வேலையை செய்வான் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொண்டு அல்லாஹுடைய வாக்குறுதி விஷயத்திலே நாம் அதிகமான நம்பிக்கை கொண்டு, பொருளாதாரத்துக்கு எல்லாத்துக்குமே ஆசை இருக்கு, ஆசை இல்லாம ஒருத்தரையும் நம்ம பார்க்க முடியாது. பொருளாதாரம் எவ்வளவு இருந்தாலும் பத்தலைங்கிறதா மனுஷனுடைய எண்ணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் சொன்னாங்க. ஒரு ஆதமுடைய மகன் மனிதன் இருக்கானே, அவனுக்கு தங்க ஆறு ஓடுது, அதை உன்னை கையில கொடுத்துருந்தா நம்ம வச்சுக்கடா, போதுமான்னு கேட்டா இன்னொன்னு கிடைக்குமான்னு கேட்பானா. சரி அப்ப இந்த இன்னொன்னு வச்சுக்கோ, 2 தங்க ஆறு கொடுத்தாச்சு, போதுமா, இன்னொன்று இருக்கான்னு கேட்பானா. அவனுடைய வாயில மண்ணள்ளி போடுற வரை இப்படித்தான் இருப்பான். கபூர்ல கொண்டு வைக்கக்கூடிய கால வரையிலும் பொருளாதாரத்தின் மீது மனிதனுக்கு ஆசை என்னைக்குமே போகாது. எல்லாத்துக்கும் பொருளாதாரத்தின் மீது ஆசை இருக்கிறது. நாம் ஆசைப்படக்கூடிய இந்த பொருளாதாரம் ஹலாலான முறையிலே பன்மடங்காக பெருக்கி நாம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய வாக்குறுதியை நம்பி அல்லாஹுடைய பாதையில் நாம் தர்மம் செஞ்சால் மென்மேலும் நமக்கு செல்வத்தை அல்லாஹ் வாரி தருவதாக வாக்குறுதி கொடுக்கின்றான். அந்த அடிப்படையிலே நம்முடைய பொருளாதாரத்தை அல்லாஹுடைய பாதையிலே செலவழித்து பன்மடங்காக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிய வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய பாதையிலே தர்மம் செய்யக்கூடிய மக்களுக்கு இந்த உலகத்திலேயும் பன்மடங்காக பெருக்கி தருவேன் என்று வாக்குறுதி கொடுக்கின்றான். மறுமையிலும் நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான்.
நம்ம தர்மம் என்று சொன்ன உடனே லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஒரு 50,000 60,000 அப்படி கொடுத்தாதான் தர்மம் நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை தான் பார்ப்பான், நம்முடைய செயலை பார்ப்பான், நம்முடைய உள்ளத்தை பார்ப்பான். நம்மகிட்ட எவ்வளவு செய்ய இயலுமோ அந்த அளவுக்கு நம்ம தர்மம் செய்யணும். அதிகமா நம்ம கொடுத்தாதான் தர்மங்கிற எண்ணம் நமக்கு இருக்கிறதுனால சில பேர் தர்மம் பண்ணக்கூடிய அந்த முன் வர மாட்டேங்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தர் 500 ரூபா சம்பாதிப்பாரு, நம்ம 200 ரூபா கொடுத்தா நம்ம எதாவது நினைப்பாங்கன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்க ஒரு பேரிச்சம்பள துண்டு அளவிற்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்க ஒரு பேரிச்சம்பளத்துடைய பாதி துண்டு அளவிற்கேனும் அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் தர்மம் செய்தால் அல்லாஹ் அதை தன்னுடைய வலது கரத்திலே பெற்றுக் கொள்கிறான். நீங்க கொடுப்பது வேற யாருக்கு தான் கொடுப்பீங்க, அந்த நன்மை எப்படி போகுமா? அல்லாஹ் தன்னுடைய வலது கரத்திலே பெற்றுக்கொண்டு, ஒரு மனிதர் ஒரு குதிரை குட்டியை வாங்கி அதை பராமரித்து எப்படி வளர்த்து அதை பெரிதாக்குகிறாரோ அதே போல நீங்கள் பேரிச்சம்பள துண்டு அளவிற்கு அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செஞ்சீங்களே, அதை அல்லாஹ் மலை அளவுக்கு வளர்த்திருப்பான். மறுமையில போய் நிற்போம், இந்த அருகவனுடைய நன்மை எடுத்துக்கணும் அல்லாஹ் சொல்லுவான். அப்ப நம்ம யோசிப்போம், ஒரு பேரிச்சம்பள துண்டு அளவிற்கு நம்ம தர்மம் செஞ்சாலும் மலை அளவுக்கு எல்லாம் நன்மையை மறுமையில வச்சிருப்பான். இது மாத்திரம் இல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மன்னிப்பும் அவனுடைய அருளும் தருவதாக திருமறை குர்ஆன்ல பல இடங்களில் சொல்றான். அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிச்சா அவனுடைய மன்னிப்பும் அவனுடைய அருளும் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காண்கின்றான். அதிகமாக மறுமையில நன்மை இருக்கிறது. ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு தர்மத்திற்கும் நமக்கு நன்மை இருக்கு. மறுமை நாள்ல நபிகள் நாயகம் சொல்றாங்க, சொர்க்கத்துல பல வாயில்கள் இருக்கிறது. நோன்பு செய்யக்கூடியவர் ஐயான்கிற வாசல் வழியா சொர்க்கத்துக்கு போவான். தொழுகை கரெக்டா சரியான முறையில பேணி நடந்து இந்த உலகத்துல வாழ்ந்து மரணித்தவனுக்கு மறுமையில தொழுகைக்குரிய ஒரு வாசல் சொர்க்கத்துல இருக்கு. அதே போல அல்லாஹுடைய பாதையிலே தான தர்மம் செஞ்சு அதனுடைய நன்மையை பெற்று தர்மத்தினுடைய அந்த வாசல் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க, அதுக்கு தனியா ஒரு வாசல் சொர்க்கத்துல இருக்குங்கிறாங்க. அப்ப இப்படியெல்லாம் இந்த உலகிலும் நல்லா நமக்கு நன்மை நாடுறான். பொருளாதார பன்மரங்கா பெருக்கின்றா நல்லபடியா சுபமாக வாழுங்கிறான். அதே போக மறுமையிலும் நமக்கு சொர்க்கம் செல்வதற்கு அதிகமான நன்மைகள் நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய கூட்டத்திலே நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.